ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினால உங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அற்புதமான நாளிலே இந்த சுவிசேஷ பயணத்துல உங்களையும் அழைத்து செல்லலாம் என்று இன்று ஆண்டவர் என்னை எப்படியெல்லாம் நினைத்திருக்கிறார் ஆசீர்வதிக்கும்படியாக நான் என்ன செய்ய வேண்டும்? வசனம் மிக அழகாய் சொல்லுகிறது. சங்கீதம் 37:4 கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சி முகம் மலர்ச்சி, இல்லைங்களா? அப்ப ஆண்டவரிடத்துல போகும்போது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்த ஜஸ்ட் இன்ஃபார்ம். பிலிப்பியர் 4:6 சொல்லுகிறது. அப்படின்னா ஆண்டவர்கிட்ட போகும்போது ஒரு மன மகிழ்ச்சி இருக்கணும். பாருங்களேன், அதை விட்டுட்டு ஓன்னு அழுதுன்னு போகக்கூடாது. உண்மை சில நேரம் அழுத்தான் தீர்வுன்னு வைங்க. ஆனால் எப்போ பார்த்தாலுமே முகத்துல என்ன விடுங்க முகத்தோட ஆண்டவருக்கு போய் பார்த்தா அப்போ அவருக்கு நம்மளை பிடிக்க வேணாமா? பிடிக்கணும் இல்லைங்களா? முதல்ல உங்களுக்கு பிடிக்கிட்டோம், அப்புறம் உங்களை ஆண்டவருக்கு பிடிக்கிட்டோம். சொல்றாரு நீதிமொழிகள் 3:5-6 உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அதாவது ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுக்கிறாருன்னா வளரும்படியாய் வாழும்படியா லெவல் மாறும்படியாய் கொடுத்தாருன்னா அன்னைக்கு மட்டும் இல்லை, அந்த வழிகள் எல்லாம் அவர் நினைத்துக் கொள்ள வேண்டும் எல்லா சூழ்நிலையில. அப்படின்னா நீங்க பயப்படவே வேண்டாம். உங்களுக்கு என்ன வச்சிருக்கிறாரோ அதை ஒருத்தரும் தடை பண்ண முடியாதுங்க. யோபு 23:14 சொல்லுகிறது, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன வச்சிருக்கிறாருங்க? உங்களுக்கென்று ஒரு மனைவி, உங்களுக்கென்று ஒரு கணவன், உங்களுக்கென்று பிள்ளைகள், உங்களுக்கென்று வேலை வாய்ப்பு ஊழியம் எல்லாம் வச்சு முன் குறித்துட்டார். எப்பவுமே பாருங்க, அதுல ஒரு நாள் மாற்றம் வராது, ஒன்னும் மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. அப்படின்னா உங்களுக்கு என்ன குறித்து வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்ற வல்லமுள்ள ஆண்டவர். அப்படின்னா ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஒரு முறை ஒரு கள்ளன், ஒரு குற்றவாளி அவரை நோக்கி கூப்பிடுறான். கூப்பிட்ட இடம் எங்கங்க? சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்க சூழ்நிலையில ஒரு நபர் ஆண்டவரை நோக்கி, அந்த கள்ளன் லூக்கா 23:42 சிலுவையில் அறப்பட்டிருந்த குற்றவாளியில் ஒருவன் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேன்னு நினைத்தருளும் என்றான். இருக்கிற இடம் 3 பேரும் சிலுவையில தொங்கி நிற்கிறாங்க. அரை நிர்வாணமாய் பயங்கர அடி போராட்டத்தின் மத்தியில இருக்கிற சூழ்நிலையில இந்த கொலை குற்றவாளிய கள்ளன் இயேசுவை நோக்கி டைரக்டா, அப்ப சைட்ல நீங்க அது பிராக்டிக்கலா செஞ்சு பாருங்களேன், எப்படி கழுத்து திருப்பி இருக்க முடியும்? இயேசுவை நோக்கி ஆண்டவரே மை லார்ட் மை காட்னு சொல்லிட்டான். அப்ப அவரை ராஜாவா பார்க்கிறான். பாருங்க, அவருக்குன்னு ராஜ்யம் உண்டு என்று பார்க்கிறான். விசுவாசத்தை அறிக்கை செய்கிறான். அடியேனை நினைத்தருள், தன்னை தாழ்த்தினான். அதுதான் நம்ம தாழ்த்த 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 உயர்வு தன்னால் தேடி வரும். உடனடி ஆண்டவர் என்ன பதில் சொன்னாரு? 2:3-4:3 பாருங்க. 23:43 லூக்கா 23:43 இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு டுடே நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். அவர் சொன்னாலே போதுங்க, மெய்யாகவேன்னு சொல்றார். ஒரு கள்ளனுக்கே, ஒரு திருடனுக்கே, அது அரசாங்கத்தால் குற்றச்சாட்டு அவனுக்கே கர்த்தரால் அதை செய்யக்கூடுமானால் ஆண்டவரே நம்பி, ஆண்டவரே சார்ந்து, ஆண்டவருக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களோட வாழ்க்கையில ஒரு அதிசயம் அற்புதம் செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உறுதியா இருப்போம், ஆண்டவர் செய்வார் நம்பிக்கையோட இருப்போம், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருப்போம். ஒரு விசை கூட ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதமான நாளிலே கர்த்தர் எங்களோடு பேசின திருவார்த்தைக்காய் நன்றி. இதை கேட்டுக்கொண்ட பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு மாற்றம், ஒரு மறுமலர்ச்சி, ஒரு ஆசீர்வாதம் வரட்டும் சுவாமி. தடைகளை முறித்து போடுங்க இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையான நாமத்தினால என் தேவனது செய்யும்படியாய் உடைய திரு கரங்களிலே தாழ்மையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.